ஏன் அது அந்த ஒத்த குடிசையில் எப்போ பார்த்தாலும் ஒரு குழந்தை அழுகிற சத்தம் கேட்டுக்கிட்டே இருக்கு. பிரசவத்தில் சின்ன உசுரை காப்பாற்ற முடியுது, பெரிய உசுரை காப்பாற்ற முடியல. தாய் அந்த குழந்தை அழாமல் என்னையா செய்யும்? அரிரரோ 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 அரிரரோ. ரெண்டாவது தடவையா பிரசிடென்ட் எலெக்ஷனில் ஜெயிச்சிருக்கீங்க. நல்ல காரியங்கள் நிறைய செய்யணும். என் மேல எந்த நம்பிக்கையை வச்சு இந்த மாலை மரியாதை செலுத்தினீங்களோ அந்த நம்பிக்கைக்கு என்னன்னைக்கு விசுவாசமா இருப்பீங்க. பாறாங்கல்ல என்னத்தையா தூக்குனா இப்படி முதல் பிடிச்சி வந்து நிக்க? அது ஏன்யா கேட்குற? ஒரு மூடை அரிசியா அசால்ட்டா தூக்கி போடுவேங்கய்யா. இன்னைக்கு ஒரு 5 மூடை தூக்கி போட்டேங்கய்யா, முதல்ல பிடிச்சிக்கிட்டியா? அதான் ஏன் நேரங்கிறது. ஆமா, இன்னைக்கு காலையில யார் கண்ணில் முழிச்ச? நானும் அவங்கள தான் ஏன் முழிச்சேன். உதைக்காத மாடு உதைச்சி இடுப்பு பிடிச்சிக்கிட்டு. நானும் அந்த சண்டலங்கண்ணில் தான் ஏன் முழிச்சேன். என் பொண்டாட்டி விளையாட்டு கையை முறுக்குனா கை முறுகிச்சு. நானும் அந்த இடும்பங்கண்ணில் தான் ஏன் முழிச்சேன். காலையிலிருந்து கழுத்து திருப்பவே முடியல. உங்க அப்பா கண்ணில் முழிச்சா ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி ஆயிடுதே. அப்போ உங்க அப்பா நிதமும் யார் மூஞ்சிலடி முழிப்பாரு? ஏ கிழவி, என்ன பண்ணி வச்சிருக்க? இட்லியா தோசையா? ஈர மண்ணு இருக்கு. அதே இடத்த பாரு. இந்த வீட்டுக்கு 5 பைசா ஆனாலும் பிரயோஜனம் உண்டா? சரி, கோப்படா கிழவி, நான் வெளியே போறேன், செலவு காசு கொடு. இன்னும் கொடுத்து வச்ச மாதிரி கேட்க. நான் இந்த வயசுலயும் உழைச்சி உனக்கும் கஞ்சி ஊற்றுதேன், உன் மகளுக்கும் கஞ்சி ஊற்றுவேன். நீ என்னடான்னா பிடிக்கிட்டு பாரு. ஓட்ட கேட்காம ஊருக்கு 2 காசு கேட்க முடியும்? கேட்டு பாரு, எவன் தருவான்? சும்மா தொணங்காத, காசு தர போறியா இல்லையா? ஏ மூதி, உட்காந்து படிச்ச படி மண்டல ஏறுமா? அங்கேயும் லாந்திரி படி. ஏ கிழவி, கடைசி அவன்கிட்ட கேட்கறேன், காசு தர முடியுமா தர முடியாது? காசு இல்ல, என்கிட்ட காசு இல்ல, காசு இல்ல. ஏ அறிவட்ட கழுத, அங்கேயும் லாந்திரி படிச்ச படி மண்டல மாடி, ஒரு இடத்துல உட்காந்து படிடி.
என்ன? அப்பா காசு இல்லாம செலவுக்கு என்னப்பா பண்ணுவ? அதான் அவன் பூட்டி தரமாட்டேன்னு சொல்லிட்டான்ல. அப்பா இந்த புது செருப்பை நேற்று ராவுதர் கடையில் பூட்டி வச்சு வாங்கி கொடுத்தா. அளவு சரியில்லைன்னா இதை திருப்பி வாங்கிக்கிறேன். நான் இதை கொடுத்துட்டு 50 ரூபாய் வாங்கிக்கப்பா. அப்பா இன்னைக்கு இதை வச்சு காசு வாங்கிடுவ, நாளைக்கு என்னப்பா பண்ணுவ? 50 ரூபா செருப்பை கொடுத்துட்டு 50 வயசு கிளவி மதியா பேசுற அடிங்கோப்பறான. அச்சோ தம்பி, மன்னிச்சுக்கிடுங்க தம்பி, நான் தூர எடுத்து வீசினேன், தெரியாமல் உங்கள் மேலே விழுந்துருச்சு. பரவாயில்லைங்க, யாராவது வேணுன்னே வீசுவாங்களா? யார் இந்த பொண்ணு? ஏன் செருப்பை கையில் வச்சுட்டு நிற்கிது? அது வேற ஒன்றும் இல்லை தம்பி, நம்ம இடுமை மகதான் இவ. அந்த செருப்பை நானே 30 தடவை தச்சு கொடுத்துட்டேன், திரும்பவும் வந்து தச்சு கொடுங்கன்னு வந்து நிற்கா. அதனால் கோவத்தில் தூக்கி வீசினேன், அது உங்கள் மேலே விழுந்துருச்சு. இடும்ப மகளா நீ? செருப்பு பிஞ்சிட்டா வேற செருப்பு வாங்கிட வேண்டியதானே? இடுமை நல்லா வாங்கி கொடுத்தானே. இந்தாங்க, குழந்தைய கடைக்கு அழைச்சிட்டு போய் நல்ல செருப்பை வாங்கி கொடுங்க. படிக்கிறியாமா நீ? உங்க அப்பாவும் நானும் ஒன்னா தான் படித்தோம், 3ஆம் கிளாஸ் வரைக்கும். அவ்வளோ பெரிய ஆளா? என்னதாய் அப்படி கேட்டுட்ட? நம்ம ஊருக்கு இவ்வளோ நல்ல காரியம் செஞ்சிருக்காரு தெரியுமா? இப்போ நம்ம நடந்து போயிட்டு இருக்கமே ரோடு, இந்த ரோடு அரசாங்கத்துக்கு எழுதி போட்டு வாங்கி கொடுத்த ரோடுமா. தெருவுக்கு தெரு குடித்தண்ணி பம்பு இருக்க, அதுக்கு காரணம் அந்த தம்பி தான். பொம்பளைங்க ஒதுங்கிறதுக்கு கக்கூஸ் கட்டை ஏற்பாடு செஞ்சு கொடுத்துருக்கிறதும் அந்த தம்பி தான். எதையும் எதிர்பார்க்காம எந்த பதவிக்கும் போகாம நம்ம ஊர் நல்லா இருக்கணுங்கிறதுக்காக அந்த தம்பி அடே அப்பா ரொம்ப நல்லவர் தாம்மா. நம்ம ஊருக்கு சமுதாய கூடம், சோடியம் லைட்டு, பஸ் ஸ்டாண்டு, ஷெட்டு எல்லாமே அவர் முயற்சி தான். அட அவ்வளோ எதுக்குமா, நம்ம ஊரில் ரத்த தான முகாம் நடக்க அது கூட மணிமாறன் தம்பி எடுத்த முயற்சி தான் காரணம். மிஸ்டர் மணிமாறன், நாங்க தான் உங்களுக்கு ரொம்ப நன்றி சொல்லணும். இப்படி ஒரு அழகான கிராமத்துல கேம்ப் நடத்துற வாய்ப்பை நீங்க தான் ஏற்படுத்திருக்கீங்க. ஐயோ, அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை டாக்டர். நானே ரொம்ப நாள் நினச்சிட்டு இருந்த ஒன்று இன்னைக்கு தான் நிறைவேறுக்குன்னு சந்தோஷப்படுறேன். நல்லா செய்யுங்க. இன்னைக்கு மத்தியானத்துக்கு மேலே நிறைய கூட்டம் வரும்னு எதிர்பார்க்குறேன். இந்தாங்க டிஷர்ட், நீங்க பிளட் டொனேட் பண்றதுக்கு நாங்க காம்ப்ளிமெண்டா தரோம். மக்களோட சைக்காலஜியை நல்லா புரிஞ்சுக்கிட்டு சர்வீஸ் பண்ணுறீங்க. இதை வேற யாருக்காவது கொடுங்க. பாவம் ஏழை ஜனங்க. யாரோ ஒருத்தன் சந்தோஷமா வாங்கிட்டு போகட்டும். நான் போயிட்டு ஒரு சில வேலைகளை முடிச்சுட்டு அப்புறமா வர்றேன். டேய் நெல்றா, எதுடா புது பனியனு? தெற்கு தெற்குப்போ ரத்த பரிசோதனை பண்ணுவாங்க, புது பனியன் கொடுப்பாங்க.